இருக்கு. ஆடு ஃபைட் நல்லா இருக்கு, ஹீரோ ஃபைட்டு 2 ஹீரோவும் நல்லா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. நல்லா நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. மெலோடியாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா போர்லாம் அடிக்குது சார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு கேம் மாரி இது ஒரு கேம் இருக்குதுன்னு ஆடு வச்சு இருக்குதுன்னு ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படம் நல்ல தத்துவமான படம் தான். ஃபேமிலியோடு பார்க்கலாம், பசங்களோடு வந்து பார்க்கலாம், லவர்ஸ் கூட கூட வந்து பார்க்கலாம். ரொமான்ஸ் சீனு, ஃபைட் சீனு எல்லாமே பங்கம் ப்ரோ. உண்மையான ஆடு வச்சு பண்ணிக்கிறாங்க ப்ரோ. லாஸ்ட்டில் தான் அவன் செம்ம பங்கம் ப்ரோ. பார்க்கணும் ப்ரோ, வந்து பாருங்கள். ஃபைட்டில் ஆனால் பங்கம் தான் ப்ரோ. எல்லாம் நல்லா பண்ணிக்கிறான் ப்ரோ. பாட்டு தரமாக இருக்குது. ரொமான்ஸ் சீனு, ஃபைட் சீன் பங்கம் ப்ரோ. மூணுமே அதெல்லாம் எது போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்குமே போகுது. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பங்கம் பண்ணிட்டாங்க. அதான் புது ஹீரோ வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். எதுவும் குறை சொல்கிற மாதிரி அல்ல. அவ்வளோ தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு கேம் இருக்குதுன்னு இந்த படம் மூலிமா தெரியுது. இல்லை, இப்படி ஒரு ஆடை பற்றின ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க மூவியில். அது வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. மூவியுமே ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் மூவி எப்படி ஸ்டார்டிங்கில் எடுத்தாங்களோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அண்ட் வில்லன் கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம், ஜல்லிக்கட்டு தெரியும், கோழி தெரியும். பட் இந்த ஆடு சண்டை அப்படின்றது இந்த மூவி இப்போ பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கு அப்படின்றது நான் இந்த மூவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆமாம், அதான் நான் சொல்கிறேனே, ட்ரைனிங், அதாவது நம்மளாம் நடிக்கிறோம் அப்படின்றது அது தனிப்பட்ட விஷயம். பட் ஒரு ஆடு வந்து இந்த மூவியில் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கூட்டிகிட்டு போகணுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை ரொம்ப அழகாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவிக்கு அந்த ஆடுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்றது தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக அந்த ஆடுமே ஒர்க் பண்ணியிருக்கு. இல்லை, நியூ ஃபேஸ்ன்னுலாம் கிடையாது. ஆக்டிங் பொறுத்தவரை அந்த கதை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான். இவங்க நடித்தாதான் அந்த மூவி நல்லாயிருக்கும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. யார் நடித்தாலும் அந்த கதை எப்படி வெளியே வருது அப்படின்றது தான். ஸோ அவங்க ஆக்டிங்கில் அவங்களோட ஒர்க்கில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை, எதுவுமே லாக் ஆகலை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு லாஸ்ட் வரைக்குமே அழகாக முடிச்சுட்டாங்க கதையை. எந்த இடத்துலையும் லாக் ஆகும். ஓகே, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். நான் நல்லா தான், ஒரு நல்லா வாட்சபிளான மூவி தான். லவ் போர்ஷன்லாம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆட்டு சண்டையில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டின விதம், அதை படம் பிடித்த விதம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் மதுரை ஸ்லாங்கில் ஒரு லைவ்லி லொக்கேஷன் எடுக்கிறப்போ ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆமாம், ஆட்டு சண்டைன்றது நம்ம நிறையா பார்த்துருக்கோம்ல. முன்னாடி ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துருக்கோம், செவல் சண்டைலாம் பார்த்துருக்கோம். பட் இது புதுசாக இருந்தது. அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, அது எல்லாமே நல்லா காட்டியிருக்காங்க. ஆமாம், ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. 2-3 ஆடெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் ஆட்டுக்குள்ள அப்படி ட்ரெயின் பண்ணுறது. பட் அது நம்ம சிஜி பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்குமான்னு தெரியாது. ஸோ லைவாக பண்ணது நல்லா இருந்தது. ஆமாம், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அவரை ஹீரோவை விட. ஸோ வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. ஜஸ்டிஃபைடாக இருந்தது. மற்ற எல்லா ரோல்ஸுமே அந்த கொடுத்த ரோலுக்கு ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த லவ் போர்ஷன், லவ் சாங்ஸ், ஒரு ஐட்டம் சாங்லாம் வேணும். அதெல்லாம் தவிர்த்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்தது. ஆடு தானா, அந்த ஆடு தான் மொத்தமே படமே. ஸோ அந்த ஆடு அந்த படத்தில் ஒரு பிரதிபலிச்சது நல்லா இருந்தது. அதான் இந்த மாதிரி சண்டைகளுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட எமோஷன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு போகுது, அது களத்திலே விட்டுட்டு போயிட்டா எவ்வளோ நல்லதுன்ற காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். பிசி சென்டர் எல்லாருக்கும், அந்த கிராம சைடில் உள்ள எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும். எல்லாருக்கும் பிடிக்கும்.